வைத்திய ரத்னம் வழங்கும் உணவே அமிர்தம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு உணவே அமிர்தம். இந்த ஒரு வாரம் முழுக்க குழந்தைகளுக்கு உண்டான சத்துபானத்தை பற்றி தான் பார்த்துட்டு வரோம். அந்த விதத்தில் கடைசி நாளான இன்னைக்கு என்ன சத்துபானம்னு டாக்டர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ டாக்டர், இன்னைக்கு தான் கடைசி நாள். கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு சூப்பர் டூப்பர் சத்துபானமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு என்ன சத்துபானம்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இன்னைக்கு கொள்ளு சத்துபானம்னு அதுதான் நம்ம கொடுக்க போகிறோம். சூப்பர் டாக்டர். இதில் கொள்ளு தெரியும் இல்லையா? கொள்ளும் அரிசியும் சம அளவு போட்டு கஞ்சி மாதிரி காய்ச்சி பனவெல்லாம் சேர்த்து கொடுத்துட போகிறோம். ரொம்ப சிம்பிளானது, ஆனால் ரொம்ப பலம் கொடுக்கக்கூடியதாக இதை சொல்லியிருக்காங்க. இதை பாடலில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கஞ்சி குடிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா, எள்ளுலேருந்து எண்ணெய் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு செக்கில் போட்டு ஆட்டி அல்லது மிஷினில் போட்டு ஆட்டி தான் அதில் எண்ணெய் எடுக்கணும். இந்த கொள்ளு இந்த சத்துபானத்தை குடிச்சிட்டு வந்தாச்சுன்னா கையால் பிழிஞ்சு எண்ணெய் எடுத்துட முடிய அளவுக்கு பலம் வரும் அப்படின்னு இலக்கியத்தில் குறிப்பு இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு ஊட்டச்சத்து மிக்க ஒரு பானம் தான் இன்னைக்கு நம்ம செய்துக்கிட்டோம். ஓகே. ஸோ அதனால தான் குதிரைக்கு கொள்ளு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா டாக்டர்? அது குதிரை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு தானியம் அப்படிங்கிறது ஒன்று இதுக்கு. இது நாமளும் சாப்பிடலாம். இது நமக்கு ஊட்டம் தேவை அப்படிங்கிறது, ஒரு ஊட்டமான ஒரு உடல் தேவை அப்படிங்கிற ஒரு நிலையில் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ பொதுவாக கொள்ளை பற்றி நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னென்னா டாக்டர், அது கொஞ்சம் சூடு தன்மை வாய்ந்த ஒரு தானியம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டு அதை ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, உடலில் நிறைய டைஜஷன் அண்ட் ஃபேட் எல்லாம் பேர்ன் பண்ணக்கூடிய ஒரு தானியம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை? இது உண்மைதானா, இல்லை இதோட சிறப்பு வேற ஏதாவது இருக்கா? நீங்கள் சொல்றது எல்லாமே உண்மைதான். இப்போ ரொம்ப அடிக்கடி குழந்தைங்களுக்கு சளி பிடிக்குது அப்படின்னாச்சுன்னா அந்த கொள்ளு ரசம் வச்சு கொடுப்பாங்க. கொள்ளோட வழக்கமான ரசம் தான், நாட்டு தக்காளி மிளகு சீரகம்லாம் போட்டு நல்லா ரசம் வச்சு அதை வடிகட்டி நம்ம தினசரி கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னாச்சுன்னா அந்த அடிக்கடி சளி பிடிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இது சளி வராமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி இந்த கொள்ளு ரசத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா, ஏதாவது ஒரு நோய் நிலை வந்ததுக்கு பின்னாடி இதை கொடுத்தாச்சுன்னா உடல் உறுதியோடு இருக்கும். சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இந்த ஜலதோஷம் தும்மல்னு எதுவுமே இல்லாமலே இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு காய்ச்சல், ஒரு விஷ காய்ச்சலோ அல்லது டைஃபாய்டு காய்ச்சலோ மலேரியாவோ வந்துட்டு போனதுக்கு பின்னாடி என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா, அடிக்கடி சின்ன தூசி பட்டாலோ அல்லது ஒரு அடைச்சிருந்த ரூமுக்கு போனாலோ உடனே தும்மல் ஒரு 6-7 நாளைக்கு தொடர்ச்சியாக அந்த தும்மல் வரதுக்கான நிலை இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாச்சுன்னா, அந்த நோய் நிலை வந்ததுக்கு பின்னாடி உடல் ஊட்டம் பழைய நிலைமைக்கு வராமல் இருக்கிறது தான் காரணம். அதனால அந்த தன்மையை இயல்பு நிலைக்கு வர வைக்கிறதுக்கு இந்த கொள்ளு கஞ்சி உதவியாக இருக்கும், கொள்ளு ரசமும் உதவியாக இருக்கும். உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க ஊட்டம் குறைவாக இருப்பாங்க. அந்த நிலையில் ஊட்டத்தை கூட்டுறதுக்கு, உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த கொள்ளு உதவியாக இருக்கும். ஓகே. அதனால அதுவும் சரியான ஒரு தகவல் தான். அதாவது எதிர்பார்ட்டில் கூட்டுறது, தேவையில்லாத கொழுப்பு சத்தை அதாவது தசை பகுதியை குறைக்கிறது, அதே மாதிரி ஊட்டத்தை கூட்டுறது, ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலையில் எப்போதுமே இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கஞ்சியை வாரத்துக்கு ஒரு நாளாவது பயன்படுத்தணும். ஸோ டாக்டர், இப்போ கொள்ளு சூடு தன்மை வாய்ந்த ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது சாப்பிட்ட உடம்பு சூடாயிடுமா, இல்லை அது ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஈட்டிங் ஏதாவது ஒரு இந்த இன்டர்வெல்ஸில் சாப்பிடலாம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? பொதுவாக நம்ம எந்த ஒரு தனி பொருளுக்கும் சூடை கூட்டுறதுக்கோ அல்லது குளிர்ச்சியை கூட்டுறதுக்கோ ஒரு தன்மை உண்டு. அதே மாதிரி நீங்கள் சொல்கிறது அந்த கொள்ளு அப்படிங்கிறது உடம்புடைய சூடை கூட்டக்கூடியது தான். அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாச்சுன்னா, அதில் சேர்க்கக்கூடிய அரிசி ஆகட்டும், அதில் சேர்க்கக்கூடிய பனை வெல்லமாகட்டும், அந்த சூடு அதிகமாக உடம்புல ஆக்காமல் இயல்பு நிலையிலே வச்சுருந்து உடம்பை பலப்படுத்தக்கூடிய தன்மையை தான் கொடுக்கும். ஸோ இந்த சிறப்பான இந்த பானத்தை எப்படி செய்கிறதுன்னு நான் மக்களுக்கு காமிச்சிட்டு வந்துடுறேன் டாக்டர். நிச்சயமாக. கொள்ளு சத்து பானத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வைத்திய ரத்னம் ஆரோக்கிய சாலை வழங்கும் உணவை அமிர்தத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சத்துபானம் கொள்ளு சத்துபானம். ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொள்ளு சத்துபானம் செய்ய தேவையான பொருட்கள்: கொள்ளு மாவு, அரிசி மாவு, பனவெல்லப்பாகு. ஸோ கொள்ளு சத்துபானம் செய்ய தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்தாச்சு. அடுத்ததாக இந்த சத்துபானத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியில் நம்ம இந்த 2 மாவையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுக்கலாம். ஸோ கொள்ளையும் அரிசி மாவையும் ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுக்கணும். நம்ம 1 ஸ்பூன் கொள்ளு மாவு போடுறோன்னா 1 ஸ்பூன் அரிசி மாவு போடணும். ஸோ 1 ஸ்பூன் கொள்ளு மாவு போட்டாச்சு, 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டாச்சு.
ஸோ தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட், இதில் எப்படியும் வந்து நம்ம பனவெல்ல பாகு சேர்த்துக்க போகிறோம். பட் இருந்தாலும் அந்த பனவெல்ல பாகோட அந்த ஸ்வீட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு துள்ளி உப்பு போட்டுக்கலாம். ஸோ இதை நல்லா கொதிக்க விட்டு எடுங்க. ஸோ யூஸ்வலாக வந்து குழந்தைங்க வந்து இந்த கொள்ளு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த கொள்ளை வந்து ஒரு பானமாக, அதுவும் இந்த பனவெல்ல பாகோட அந்த ஸ்வீட்டோட நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக குழந்தைங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த ஒரு மெத்தட் தான் குழந்தைங்கள வந்து சாப்பிடாத பொருட்கள் எல்லாம் வந்து சாப்பிட வச்சு அந்த சத்து வந்து அவங்களுக்கு போய் சேர்றதுக்கு வந்து இது ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு பானமாக அமையும். ஸோ அரிசி மாவு கொள்ளு மாவு சேர்த்து செஞ்ச இந்த பானம் வந்து இங்கே நல்லா கொதிச்சு வந்தாச்சு. கொதிச்சு வந்த உடனே வந்து நீங்கள் ஸ்டவ் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்லோ பண்ணி அந்த மைல்டு ஃப்ளேமில் கொதிக்கிறப்பவே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெல்லம், இந்த வெல்லத்தை இதோட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் ஃப்ளேம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஸோ பனவெல்லம் வந்து இதோட சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ளேம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஸோ தட் அந்த பனவெல்லத்தோட ஒரு கொதி வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பனவெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த சத்துபானம் வந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. ஸோ கொதிச்சு வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். கொள்ளு சத்துபானத்தை வந்து திரும்பி ஒரு கண்டெய்னரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ கொள்ளு சத்துபானம் இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குழந்தைகள் வந்து கொள்ளெல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து இந்த சத்துபானம் வந்து ரொம்ப சுவையாக மட்டும் இல்லாமல் ரொம்ப சத்து நிறைந்த ஒரு சுவை நிறைந்த ஒரு சத்துபானமாக அமையும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. கொள்ளு சத்துபானம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். அடுத்ததாக வந்து நேயர்களோட கேள்விகள் என்கிட்ட இருக்குது, டாக்டர் கிட்டே கேட்கலாம். ஸோ டாக்டர், சென்னையிலேருந்து ஷரத் எழுதியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு வந்து குளிர் தாங்க முடியலையா டாக்டர். இப்போ வீட்டில் அவங்க ஏசி போடுறாங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் அந்த சில்னஸ் வந்த உடனே ஓகேவா ஆஃப் பண்ணிடுறாங்க. பட் ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா அந்த குளிர் வந்து அவங்களால தாங்க முடியலையா. மைல்டாக சில்னஸ் இருந்தால் கூட வந்து அவங்களால தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதனால், இதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா அது மாற்றுறதுக்குன்னு கேட்குறாங்க. பொதுவாக அந்த ஏர் கண்டிஷன், அதாவது செயற்கையாக குளிரூட்டப்பட்டக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சிறப்பான நிலை தேவைப்படுது அப்படின்னு மாத்திரம் தான் பயன்படுத்தணும். இப்போது உடலோடைய இயக்கம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும். இப்போது வெளியில் நல்லா அதிகமாக வெயில் இருக்கும்போது அந்த வெயிலுக்கு தகுந்த மாதிரி உடல் தன்னை மாற்றி அமைச்சிக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மாற்றி இருக்கும்போது அந்த சூடு இருந்தால் தான் அந்த உடம்பு வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில் உடம்பு மாற்றி அமைச்சிருக்கும் போது திடீர்னு போயிட்டு ஒரு குளிரான அறை, செயற்கையாக குளிரூட்டப்பட்ட ஒரு அறையில் வேலை செய்யும் போது வேலை செய்ய முடியாது. அந்த குளிரை தாங்க முடியாத ஒரு நிலையில் இருக்கும். ஓகே. பொதுவாக இந்த உடல் சூடு அதிகமாக இருக்குது, வெளியிலையும் ஒரு சூழ்நிலை வந்து ரொம்ப சூடு காரணமாக வேலை செய்ய முடியல அப்படின்னாச்சுன்னா அந்த கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு குளிர்சாதன அறையை நம்ம பயன்படுத்துறதில்ல, சில இடத்துல தவிர்க்க முடியாததாக போயிடுது. அந்த மாதிரி நிலையில தான் பயன்படுத்தணுமே தவிர அளவுக்கு அதிகமாக குளிரை ஊட்டுக்கிறது அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு நிலை. இப்போது இந்த காலகட்டத்தில் எவ்வளவு டிகிரியில் நம்ம உடம்பு வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சுக்கிட்டு அந்த டிகிரியில் அதை நம்ம அறையை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது நலம். ஓகே. பொதுவாக இது அதிகமான வெயில் காலத்தில் மட்டும்தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு தேவை ஏற்படும். அந்த நிலையில் மட்டும் இதை பயன்படுத்தினால் தப்பு இல்லை. இது எப்போதுமே அதுக்கு நம்ம வந்து பழக்கப்பட்டோம் அப்படின்னாச்சுன்னா இந்த பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை தான் இந்த கேள்வியாக வந்திருக்குது. அதை மாற்றுறதுக்கு நாம் வந்து ஊட்டமான உணவும் ஒரு சத்து தேநீர், நம்ம பயன்படுத்தக்கூடிய இஞ்சி தேநீர், சுக்கு காஃபி இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்திட்டு வந்தாச்சுன்னா அது இந்த நிலையிலேருந்து மாற்றலாம். ஸோ அடுத்ததாக ரமேஷ் வேலூர்லேருந்து எழுதியிருக்காங்க. அவருக்கு வந்து ரொம்ப நேரம் உட்கார்ந்தா கால் வீங்கிடுது. இப்போ ஏதாவது அவர் வேலை செய்கிற டைமில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் டே வந்து உட்காந்துட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் அவருக்கு கால் பயங்கரமாக வீங்கிடுது. ஆங்கிளும் பாதம் இடத்துல வந்து ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதனால் இருக்குன்னு கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு ஏதாவது மருந்து இருக்கான்னு கேட்குறாங்க. 2 காலும் சேர்ந்த மாதிரி வீக்கம் அப்படிங்கிறது வந்து உடம்பினுடைய இரத்த
சுழற்சியில் பாதிப்பு, சர்க்குலேட்டரி டிஸ்டர்பன்சஸ்ன்னு பேர். இந்த சர்க்குலேட்டரி டிஸ்டர்பன்சஸ் அப்படிங்கிறது வந்து உடம்புல உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் சீராக ரத்த ஓட்டம் ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த வீக்கம் வராது. இதயம் இயக்கம் குறைவாக இருக்கிறதோ, அல்லது இரத்தத்தினுடைய அடர்த்தி குறைவாக இருக்கிறது, அல்லது இரத்தத்தினுடைய அடிப்படை திசுக்கள், அதாவது அந்த இரத்த திசுக்கள் எல்லாம் போதுமான அளவுக்கு உற்சாகம் இல்லாமல் இருக்கிறது, பொதுவான ஊட்ட குறைபாடு இருக்கிறது, உடம்புல புரதச்சத்து குறைபாடு அப்படிங்கிற மாதிரி பல காரணங்கள் இந்த காலில் வீக்கம் வர்றதுக்கான காரணமாக இருக்குது. இந்த மாதிரி கால் தொங்க போட்டு வீக்கம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம கீரை சாப்பிட்றது மூலமாகவே சரிப்படுத்திடலாம். முருங்கைக்கீரை, இப்போ நம்ம இந்த வாரத்தில் கூட நம்ம முருங்கை இலையை வந்து அதிகமாக பயன்படுத்தியிருக்கோம். முருங்கை இலை சாரோட சீரகம் சேர்த்து கஷாயம் மாதிரி செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா அந்த ஊட்டச்சத்து இயல்பாக்கிறதுக்கும் இரத்த அழுத்தம் சீராகிறதுக்கும் இந்த சர்க்குலேட்டரி டிஸ்டர்பன்சஸ் சரியாகிறதுக்கும் உதவியாக இருக்கும். இதை குடித்தோம் சரியாக வரலை அப்படின்னாச்சுன்னா மருத்துவரை அணுகி அவங்க ஆலோசனை பெற்றுக்கணும். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு டிப்ஸும் எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசலாம். நன்றி. ஓகே நேயர்களே, இந்த ஒரு வாரம் முழுக்க குழந்தைகளுக்கு உண்டான சத்துபானத்தை பற்றி தான் பார்த்துட்டு வந்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த சத்துபானத்தை எல்லாமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எந்த ஒரு கெமிக்கல் மிக்சிங்கும் இல்லாமல் குழந்தைகளுக்கு பியூரான சத்துபானத்தை கொடுத்து குழந்தைங்களை ரொம்ப ஹெல்த்தியாக வளருங்க. இதே மாதிரி வேறொரு கான்செப்டுடன் உணவே அமிர்தம் தொடரும். Until then, it's bye from உணவே அமிர்தம் டீம்.